நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழியிலே நடத்துகிறவன் தான் வெட்டின குழியில் தானே விழுவான். உத்தமர்களோ நன்மையை சுதந்தரிப்பார்கள் என்று எழுதப்பட்ட வார்த்தைகளை கவனிக்கின்றோம். அதாவது உண்மையா இருக்கிறவர்களை பொல்லாத வழிகளுக்கு நேராக நடத்தி அவர்களுக்கு விரோதமான காரியங்களை செய்து அவர்களை அழிக்க வேண்டும் என்றும் அவர்களை நிர்மூலமாக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்களே அந்த வழியிலே விழுந்து போவார்கள். ஆனால் உண்மையாய் கர்த்தருக்குள் இருக்கிற பிள்ளைகளை அவர் ஆசீர்வாதத்தோடு கூட மேன்மைப்படுத்துகிற தெய்வம் என்று அந்த வேதத்திலே பார்க்க முடிகிறது. என் அன்பு ஜனமே, உத்தமர்களுக்கு விரோதமாக எழும்புகிற யாரையுமே கர்த்தர் விட்டு வைக்கிற தெய்வம் அல்ல. உத்தமர்கள் என்று சொன்னால் உண்மையானவர்கள் என்று மட்டும் அர்த்தம் அல்ல, நேர்மையானவர்கள் என்று மட்டும் அர்த்தம் அல்ல. உத்தமம் என்பது ஒரு குணம். அங்கே பரிபூரணம் இருக்கும், அங்கே நிறைவு இருக்கும், அங்கே பூர்த்தி இருக்கும், அங்கே குறைவு இராது, அங்கே எந்த குற்றப்படுத்துகிற காரியங்களும் இராது. எல்லா விதத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் அங்கே பூரணப்பட்ட ஒரு சுபாவத்தை தான் உத்தமமான மனிதர்கள் என்று கர்த்தர் வேதத்திலே சொல்லி இருக்கிற காரியத்தை பார்க்க முடியும். அங்கே ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை உண்டு, நீ எனக்கு முன்பாக நீ உத்தமனாய் நடந்து கொண்டு வாழ் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு விதித்த கட்டளையும் நம்மால் பார்க்க முடியும். என் அன்பு ஜனமே, இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிற வார்த்தை, நாம் தேவனுடைய பார்வைக்கு முன்பதாக உத்தமமாக வாழ்கிற பொழுது, உண்மையான ஒரு மனதுடன் நம்முடைய வாழ்வின் வழிகளை அர்ப்பணிக்கிற பொழுது, நமக்கு எதிராக, நம்முடைய வாழ்க்கைக்கு எதிராக, நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு எதிராக, நம்முடைய நன்மைகளுக்கு எதிராக எழும்புகின்ற அந்த பொல்லாத கிரியைகளையும் பொல்லாத மனிதர்கள் கூட்டத்தையும் தேவன் நம்மை விட்டு தூரப்படுத்தி நம்முடைய காரியங்களை அவர்கள் கரத்திலிருந்து எடுத்து அவர் நமக்கு சொந்தமாக கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. வேதத்திலே உத்தம மனிதர்கள் யார் என்று முதலாவது நாம் ஆராய வேண்டும். நமக்குள்ளே நாமே உத்தமர்கள் என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் வேதம் உத்தமமானவர்கள் யார் என்று சில குணாதிசயங்களை சுட்டி காட்டி கற்றுக் கொடுக்கிறது. அப்பேற்பட்ட வாழ்க்கைக்கு முதலாவது நம்மை நாம் அர்ப்பணிக்கிற பொழுது நமக்கு எதிரான கிரியைகளை கர்த்தர் நிர்மூலமாக்குவார். வாசிக்கிற பொழுது சங்கீதங்களின் புஸ்தகம் 119ஆம் சங்கீதம் அதனுடைய 1வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 119 அதனுடைய 1வது வசனம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று இங்கே தாவீது சொல்கிற வார்த்தைகளை பார்க்க முடிகிறது. அன்பு ஜனமே, ஒரு மனிதன் எந்த அளவிற்கு வேதத்தோடு கூட கலந்த ஒரு வாழ்க்கை வாழ்கின்றானோ அவனுடைய சுபாவம் உத்தமமானதாக மாற்றப்படுகிறது. அவன் வேதத்தை நேசிக்கிறவனாக இருப்பான். அவன் வேதத்திலே பிரியப்பட்ட வாழ்க்கை நிறைந்தவனாக இருப்பான். வேதம் கற்றுக் கொடுக்கிற பாதைகளை மாத்திரம் கை கொள்ளுகிறவனாக இருப்பான். அதிலே குறைவுகள் இருந்தால் அந்த வேதம் தன்னை பார்த்து தனக்குள்ள இருக்கின்ற குறைகளை சுட்டி காட்டினால் என்னை விட்டு அகன்று போக வேண்டும் என்று சொல்லி அதற்கு நேராக தன்னை ஒப்பு கொடுத்து பரிசுத்த வழிகளுக்கு நேராக தன்னுடைய மாதையை மாற்றிக் கொள்கிறவனாக இருப்பான். தாவீதினுடைய சங்கீதத்திலே அந்த 119ஆம் சங்கீதம் முழுவதை நீங்க வாசித்து பாருங்க. வசனத்தை குறித்து அவர் அழகாக கவிதையை போல ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவர் சொல்லி இருப்பார். அப்பா, உங்க வசனம் என் கால்களுக்கு தீபம், என்னுடைய பாதைக்கு வெளிச்சம். உங்க வசனம் எனக்கு மன மகிழ்ச்சி. அது இல்லைன்னா என் துக்கத்துல நான் மரித்து போயிருப்பேன். அதுதான் எனக்கு மருந்து, அதுதான் என்னுடைய ஆலோசனை, அதுதான் என்னுடைய கட்டளை, அதுதான் என்னுடைய பிரமாணம், அதுதான் என்னுடைய நாவிற்கு என்னுடைய எல்லாவற்றுக்கும் ருசி நிறைந்தது என்று சொல்லி வசனத்தை குறித்து அவர் அதிகமாக அந்த ஒரு 119ஆம் சங்கீதம் முழுவதும் அவர் அந்த இடத்துல எழுதியிருக்கிற வார்த்தைகளை கவனிக்க முடியும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கற்றுக் கொடுப்பது வேதத்தை நேசித்து வேதத்துக்கு தன்னுடைய வழிகளை ஒப்பு கொடுத்து வேதத்தின் வார்த்தைகளின்படி தன்னுடைய எல்லா காரியங்களை அர்ப்பணிக்கிற ஒரு மனுஷன் தான் வேதத்தின்படி உத்தம மார்க்கத்தார் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே
இன்னைக்கு வேதத்திற்கு எந்த அளவிற்கு நாம் இன்னைக்கு செவி கொடுக்கின்றோம். காலை தியானத்துல கூட ஒருவேளை நீங்க கேட்டீர்களா என்று தெரியல. அதே நீதிமொழிகள் 28:9 அழகாக சாலமோன் அவர் எழுதியிருப்பார். அதாவது கர்த்தருடைய வேதத்தை கேளாதபடி தன்னுடைய செவியை விலக்குகிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது என்று அவர் சொல்லி இருக்கிற வார்த்தைகளை பார்க்க முடியும். அன்பு ஜனமே, வேதத்தை தள்ளிவிட்டு வேத வசனத்தை புறக்கணித்து விட்டு கர்த்தருடைய வசனத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம எவ்வளவுதான் நம்ம ஜெபித்தாலும் அந்த ஜெபம் கர்த்தருடைய செவிக்கு இனிமையானது அல்ல. அவர் அதனை வாஞ்சியோடு கூட ஏற்றுக்கொண்டு நமக்கு அற்புதம் செய்ய முடியாது என்றும் நம்முடைய சுபாவம் அதற்கு தடையாக இருக்கிறது என்றும் கர்த்தர் சொல்லுகின்றார். இப்ப படிக்க தெரியாதவர்களை நான் சொல்லல, ஆனா கேட்கும்படி கர்த்தர் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். ஆனா வாசிப்பதற்கான ஞானம் கொடுத்தவர்கள் இன்னைக்கு எந்த அளவிற்கு வேதத்தோடு கூட உங்க வாழ்க்கையை இணைத்து கொண்டிருக்கிறீங்க? ஒரு மனிதனுக்கு வேதம் வழிகாட்டுங்க. நம்ம நாவு எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசணும்னு அதை சொல்லி கொடுக்கும். நம்முடைய சிந்தைக்குள் எப்பேற்பட்ட சிந்தனைகள் இருக்க வேண்டும் அது கற்றுக் கொடுக்கும். ஒரு பிரச்சனை வருதா, ஒரு பாடு வருதா, அந்த நேரத்துல கிறிஸ்துவை பின்பற்றுகிற பிள்ளைகளுடைய வாழ்வின் காரியங்கள் எப்படி இருக்க வேண்டும்? நிதானமா இருக்கணும். அந்த இடத்துல ஆவேசப்படக்கூடாது, தேவையில்லாம கோபப்படக்கூடாது, சண்டை போடக்கூடாது, விவாதம் பண்ணக்கூடாது, விட்டு கொடுக்க வேண்டும். அந்த இடத்துல பொறுமையாய் சகித்து கொள்ள வேண்டும். கர்த்தர் என்ன செய்தார், நாம் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற வழிகள் எங்கே இருக்கிறது? வேதத்துல இருக்கிறது. அதான் அவர் சொல்லுகின்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். உனக்கு வழி தெரியலையா? உன் வழியை என்கிட்ட ஒப்பு கொடு, நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன், ஆலோசனை நான் சொல்லுவேன்னு வேதத்துல அவர் சொல்லி இருக்கிறாரு. இந்த வேதத்தை நம்ம திறந்து படிக்காம, இந்த வேதத்துக்கிட்ட நீங்க ஆலோசனையை கேட்காம இன்னைக்கு நான் ஜெபம் மட்டும் பண்ணுகிறேன்னு சொன்னா அதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுவாரா? இல்ல. உத்தமம் என்பது முதலாவது வேதத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. ஏனென்றால் அவர் வார்த்தையான தெய்வம். அவர் வார்த்தையானவர் தான் மனு உருவாக இந்த பூமியிலே கடந்து வந்தார். அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் ஞானம் நிறைந்ததாய் ஒவ்வொரு தேவனுடைய தாசர்கள் மூலம் இன்னைக்கு நம்முடைய கரங்களிலே இன்னைக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெறும் வார்த்தையாக பார்த்தீங்கன்னா வாழ்விலே மேன்மையை கண்டடைய முடியாது. இந்த வார்த்தை நமக்கு ஞானத்தை கொடுக்கிறது, இந்த வார்த்தை நமக்கு அறிவை கொடுக்கிறது, இந்த வார்த்தை நமக்கு புத்தியை கொடுக்கிறது, இந்த வார்த்தை நமக்கு வழியை காட்டுகிறது, இந்த வார்த்தை நமக்கு ஆலோசனை சொல்லுகிறது, இந்த வார்த்தை நமக்கு மருந்தாக, போஜனமாக, திடமான ஆகாரமாக, தைரியம் கொடுக்கிறதாக, பிசாசை எதிர்க்கிறதுக்கான வழியை கற்றுக் கொடுக்கிறதுக்காக, ஒரு குடும்ப வாழ்க்கையை எப்படி நடத்த வேண்டும் என்பதனை சொல்லிக் கொடுக்கிறதாக, பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டும், கணவனை எப்படி நடத்த வேண்டும், மனைவியை எப்படி நடத்த வேண்டும், உங்களுக்குரிய எஜமான்களிடத்துல நீங்கள் எப்படி இருக்க வேண்டும், வேலையாட்களை எப்படி நடத்த வேண்டும், நீங்கள் கொடுக்கப்பட்ட வாக்களை எப்படி வாழ வேண்டும், எப்படியான எல்லா காரியங்களையும் இது தெள்ளும் தெளிவுமாக கற்றுக் கொடுக்கிறது. இதை ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில உத்தமமான குணத்தை கர்த்தர் சற்குணராக இருந்து இந்த வேதத்தில் இருந்து கர்த்தர் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார். அல்லேலூயா. அதனால் அன்பு ஜனமே, முதலாவது உத்தம மார்க்கத்தார். உத்தமன் என்றால் யார் என்றால் அவன் தேவனுடைய வேதத்தோடு கூட இணைந்து வாழுகிற ஒரு மனிதன். இரண்டாவது வாசிக்கிற பொழுது யோபுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசியுங்கள். யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். ஊர் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாய் இருந்தான். அல்லேலூயா. இரண்டாவது உத்தமன் என்றால் யார் என்றால் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு மனிதனுடைய சுபாவம் தான் உத்தமம் நிறைந்த ஒரு மனிதன் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஒரு முதலாவது நம்ம வாழ்க்கையில வேதத்தை குறித்த ஒரு முக்கியத்துவம் இருக்க வேண்டும். அந்த வேதத்தை குறித்த முக்கியத்துவம் மட்டும் இருந்தால் போதாது, அந்த வார்த்தையின்படி நம்ம தீமைகளுக்கும் பாவத்துக்கும் பொல்லாத காரியங்களுக்கும் நம்முடைய வாழ்க்கையை விலக்கி காத்து ரட்சித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த ஆவி, இந்த ஆத்துமா, இந்த சரீரம் மூன்றிற்குமே பரிசுத்தத்தை காத்துக்கொள்கின்ற உத்தரவாதத்தை நம்ம கையில் அவர் கொடுத்திருக்கிறாரு. நம்முடைய சுயத்தினால காத்துக்கொள்ள முடியாது, உண்மைதான். ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட நம்ம பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஆலோசனை. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில சில காரியங்களை பார்க்கிற பொழுது இது பொல்லாப்பான காரியம் இது நமக்கு தெரியும். சில காரியங்களை பேசுகிற பொழுது இது வேதத்தின் படி தவறு என்று நமக்கு தெரியும். சில இடத்திலே தேவையில்லாத வாதாடுகின்ற பொழுது இது கர்த்தர் விரும்பாத மாம்சத்தின் கிரியைகள் என்று நமக்கு தெரியும். ஆனால்
தெரிந்தும் நாம் அந்த காரியங்களை நம்ம செய்கிறோம்னா நம்ம உத்தம மார்க்கத்தார் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. யோபுடைய வாழ்க்கை அவர் அழகா சொல்லுகிறாரு. அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், அவன் எல்லாவற்றிலுமே பொல்லாப்புக்கு விலகி தன்னை காத்துக் கொள்கிற ஒரு மனுஷன். அப்பேற்பட்டவனுடைய ஜெபத்தை அவர் கேட்பாருங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல கொர்நேலி என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் இருந்தார், 100க்கு அதிபதி. அந்த 100க்கு அதிபதி தன்னுடைய வீட்டார் அனைவரோடும் எல்லாருக்கும் முன்பதாக தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன், பிறருக்கு உதவி செய்கிற ஒரு மனுஷன், அவர் தேவனை நோக்கி எப்பொழுதும் ஜெபிக்கிற ஒரு மனுஷன். அந்த மனிதனுடைய ஜெபத்தை அவர் கேட்டார் என்றும் பதில் கொடுத்தார் என்றும் வேதத்துல எழுதப்பட்ட வார்த்தைகளை நம்ம வாசிக்க முடிகிறது இல்லையா? ஏன் அவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டாரு? ஏன் அவனுடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்தாரு? அவன் வாழ்க்கையில கர்த்தருக்கு பயந்து தீமைக்கு விலகுகிற ஒரு மனுஷனாக இருந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த சுபாவம் எந்த அளவுக்கு இருக்கிறது? உலகத்தை சற்று திரும்பி பார்த்தால் தெய்வ பயம் என்பது எந்த மனுஷன்கிட்டையும் பார்க்க முடியல. துணிகரமா பட்ட பகல்ல கொலை செய்கிறாங்க, பாவத்தை வெளியரங்கமாக செய்கிறாங்க. பெற்ற பிள்ளையின் மீது அன்பற்ற ஒரு உலகமாக மாறிவிட்டது. கடந்த நாட்கள்ல கூட எல்லாருமே பார்த்திருப்பீங்க, கேரளாவில் ஒரு 1.5 வயதான 18 மாதங்களான ஒரு ஆண் குழந்தை தன்னுடைய சொந்த தாய் தவறான ஒரு மனிதனோடு கூட பழக்கம் வைத்து அவர் மூலமாக அந்த குழந்தை மரித்து போன சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். 51 காயங்கள், அந்த பிள்ளையினுடைய கைகள் உடைக்கப்பட்டிருந்தது, தலையிலே இரத்த கசிவு இருந்தது, சரீரத்திலே பலவிதமான அந்த இடத்துல சிகரெட்னால சூடு வைத்த அந்த அடையாளம் இருந்தது. அந்த பிள்ளை மிகவும் வேதனைப்பட்டு துடித்து பலவிதமான ரணங்களோடு காயங்களோடு வெளியிலே சொல்ல முடியாத வார்த்தைகளோடு அந்த பிள்ளை மரித்து போனது நம்ம அவரும் அறிந்திருக்கின்றோம். சொந்த தாய்க்கு அந்த பிள்ளை மீது அன்பு இல்லை, அந்த பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லை, அதை குறித்ததான வருத்தமே இல்லை. இப்படி ஒன்றல்ல பல செய்திகள் இன்றைக்கு தேசத்துல நடந்து கொண்டிருக்க. சொந்த தாயினால் சொந்த தகப்பனினால் பிள்ளைகள் பாதிக்கப்படுவதும் அழிக்கப்படுவதும் உதாசீனப்படுத்தப்படுவதும் கொல்லப்படுவதும் அந்த தேசத்துக்குள்ளதான் நீங்களும் நானும் வாழ்கின்றோம். ஏன்? தெய்வ பயம் இல்லை தேசத்திலே. பாவத்தை குறித்த ஒரு துணிகரம் இன்னைக்கு வந்து விட்டது. இதை செய்தால் என்னதான் ஆக போகிறது என்று, இதை பார்த்தால் என்னதான் ஆக போகிறது என்று, இப்படி வாழ்ந்தால் என்னதான் நடக்க போகிறது என்று எல்லோருக்குள்ளும் ஒரு துணிகரமான ஒரு சிந்தனை. எல்லாரும் செய்கிறாங்க, ஏன் நான் செய்யக்கூடாதா? எல்லோரும் இதை பார்க்கிறார்கள், ஏன் நான் பார்க்க கூடாதா? எல்லோரும் இதை குறித்து பேசுறாங்க, ஏன் நான் பேசக்கூடாதா? ஒன்று சொல்லட்டுமா என் அன்பு ஜனமே, உத்தம மார்க்கத்தார் என்று கர்த்தர் யாரை அழைப்பார்? எல்லோரும் வாழுகிற வாழ்க்கையை அல்ல, கிறிஸ்துவுக்குள் வாழுகிறவன் எப்பொழுதுமே தனிப்பட்டவனாக தேசத்திலே காண்பிக்க வேண்டுமே தவிர எல்லோரோடு கூட கூட்டத்தோடு கூட நானும் இருப்பேன் என்று வாழ்கிறவனை கர்த்தர் இன்னைக்கு தேடி வரவில்லை. அந்த கூட்டத்தின் நடுவிலும் நீ ஒருவனாக, எனக்குரியவனாக, என் வாழ்க்கைக்கு உரியவனாக, என் வசனத்துக்கு உரியவனாக நீ இருக்கிறாயா? அதைதான் நான் விரும்புகிறேன் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில எதிரானவர்களை அழிக்க வேண்டும் என்றால் முதலாவது நம்முடைய அஸ்திபாரத்தை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய காரியம், நம்முடைய கட்டிடத்தை நம்ம சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை செய்யாவிட்டால் வேதத்துல அதற்கும் ஒரு வசனம் உண்டு. நாகும் தீர்க்கதரிசன புஸ்தகம் அந்த இடத்துல 2ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட வார்த்தை உண்டு. உன் அரணை காத்துக்கொள், உன் முகத்துக்கு முன்பதாக சத்ரு உன்னுடைய வாழ்க்கை சிதறடிக்க வருகின்றான் என்று அந்த இடத்துல சொல்லப்பட்ட வார்த்தைகளை ஏன் அவர் சொல்லி இருக்கிறார் தெரியுமா? முதலாவது நம்மை நாம் திடப்படுத்தி பாதுகாத்து கொண்டால்தான் எதிராக வருகிற சத்துருவை கர்த்தருடைய துணையோடு கூட ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. அவங்கள் அன்பு ஜனமே, 2வது அவர் சொல்லப்பட்ட வார்த்தை அதுதான். நம்ம வாழ்க்கையில பாவத்தை குறித்த ஒரு பயம் இருக்க வேண்டும், பொல்லாப்பை குறித்த ஒரு பயம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு இது விருப்பமான காரியம் அல்ல என்கின்ற ஒரு சிந்தனை இருக்க வேண்டும். ஒரு உடையின் காரியம், ஒரு பேச்சின் காரியம், ஒரு பழக்கத்தின் காரியம், பிறரோடு கூட சம்பாஷிக்கின்ற காரியம், இதை எல்லாவற்றிலும் கர்த்தருடைய சித்தம் இருக்கிறதா? அவர்களை பிரியப்படுவாரா? அதுதான் கர்த்தர் விரும்பினார். யோபுவை பாருங்க, அவருடைய வாழ்க்கையில அவர் வேதனையின் உச்சத்துல நிற்கிற பொழுது கூட அவருடைய வார்த்தையில நிதானம் இருந்தது. ஆனா உடன் இருந்தவர்கள் நிதானமாக பேசவில்லை என்பதற்காக தேவ கோபம் அவர்கள் மேல மூண்டது என்றும், அவர்களுக்காக யோபு ஜெபித்தார் என்று நம்ம நிதானத்திற்காக ஜெபித்தார் நம்ம பார்க்க முடிகிறது இல்லையா? அந்த ஜெபத்தினால யோபுனுடைய வாழ்க்கையில விடுதலை கிடைத்தது.
அன்பு ஜனமே, இன்றைக்கு கர்த்தர் நம்ம கிட்ட கேட்கிறாரு, எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையை நீங்க மாற்றி இருக்கிறீங்க? அற்புதம் வேணும்னு கேட்கிறீங்களே, எதிரான கிரியைகள் என்னை விட்டு அகன்று போக வேண்டும் என்று விரும்புகிறீர்களே, உங்க வாழ்க்கையில இன்றைக்கு தேவன் விரும்பாத கனிகள் உங்களை விட்டு அகன்று போயிருக்கிறதா என்று கர்த்தர் கேட்கின்றார். அழகாக யோவான் ஸ்தானம் சொல்லுகின்ற வார்த்தைகளை பார்க்க முடியும் இல்லையா? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இனி ஏசப்பா சொல்லுவாங்க, அவனவன் கனிகளினாலே அவனவனை அறிந்து கொள்ளுவீர்கள். ஆவியின் கனிகள் என்று வேதத்தில் இருக்கிறதா? ஆவியின் கனி என்று வேதத்தில் இருக்கிறதா? கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல பார்க்க முடியும் இல்லையா? ஆவியின் கனிகளா, ஆவியின் கனியா? ஆவியின் கனி அதுல 9 சொல்லி இருக்கும். ஆனா நம்ம அதுல வாசிக்கிற பொழுது அன்பு, நீடிய சாந்தம், பொறுமை, சாந்தாய், இச்சை அடக்கம் எல்லாமே இருக்கும் இல்லையா? ஆனா அது எல்லாமே ஒன்றுதான். அந்த ஒருமைக்குள் ஆண்டவரை பிரித்து சொல்லி இருக்கு, இதெல்லாம் நமக்குள்ள இருக்க வேண்டும் என்று. அவனவன் கனிகளினாலே, இப்போ ஒரு மரம் இருக்கிறது என்றால் அந்த மரத்தினுடைய இலையை வைத்து இது அழகான மரம் என்று சொல்ல முடியாது. அந்த மரத்திலே அது வளர்கின்ற விதத்தை பார்த்து இது அழகான மரம் என்று சொல்ல முடியாது. அந்த மரம் என்ன கனி கொடுக்கிறதோ அந்த கனியை வைத்துதான் இது பிரயோஜனத்திற்கு உரியதா இல்லையா என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். இப்போ எல்லாருடைய அநேக வீட்டிலே மாமரம் இருக்கும் இல்லையா? ஆனா காய்க்கிற எல்லா பழமுமே ருசி நிறைந்ததாக இருக்குமா? நம்ம இது ருசியாக இருக்கும் என்று எதிர்பார்த்து வளர்ப்போம். ஆனா அது மிகவும் புளிப்பானதாக, பழுத்தாலும் சுவை அற்றதாக இருக்கும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, அவரவர் கனிகளினாலே அவங்களை அறிந்து கொள்ள முடியும் என்று. இன்னைக்கு ஆலயத்திற்குள்ள இருந்து ஆண்டவரை ஆராதிக்கிற எல்லாருமே தேவனுக்குள் உத்தம சுபாவத்தோடு கூட இருக்கிறார்களா என்று கேட்டால் இல்லை, இல்லை. அநேகர் இன்னைக்கு புறம்பே வெள்ளையடிய கல்லறையை போல இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதான் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுகின்றார்? இரு வழிகள் உனக்கு வேண்டாம், இரு நினைவுகள் உனக்கு வேண்டாம், இங்கேயும் வேண்டும் அங்கேயும் வேண்டும் அந்த எண்ணங்கள் வேண்டாம். ஒரே வழியில என்னை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கைக்கு நேராக நீங்க கடந்து வந்து என்னை உண்மையும் நன்மையுமாக ஏற்றுக்கொண்டு என்னுடைய கட்டளைகளை கை கொள்ளுகிற பொழுது உங்களுக்கு எதிரான கிரியைகளை நான் முறியடிப்பேன் என்று அவர் பேசுகிறார். அல்லேலூயா. அடுத்ததாக சங்கீதம் 24 அதனுடைய 3-4 வசனங்களை வாசித்து பாருங்கள். சங்கீதம் 24 அதனுடைய 3-4 வசனங்கள். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவார்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவருமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாய்க்கு ஒப்பு கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. அல்லேலூயா. 3வது அவர் சொல்லுகிற வார்த்தை, யார் உத்தமர்கள் என்றால் பேச்சிலும் நடக்கையிலும் இருதயத்திலும் 3மே ஒன்றாக செயல்படுகிற ஒரு மனுஷன் தான் பூரண உத்தம சன்மார்க்கன் என்று. அல்லேலூயா. இந்த வார்த்தை உங்களுக்கு புரிகிறதான்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு சிலவங்க பேசுகிற பொழுது ஒரு வார்த்தையை பேசுவாங்க, ஆனா இருதயத்துல அறை குறித்த எண்ணம் ஒன்றாக இருக்குமா? இருதயத்துல ஒன்றை வைத்துட்டு வெளியில ஒண்ணு பேசுவாங்க, எண்ணத்துல ஒன்றை யோசிப்பாங்க. கர்த்தர் அத சொல்றாரு, யார் என்னுடைய பர்வதத்துல நிலை நிற்க முடியும்னா வாயில ஒண்ணு, சிந்தனையில ஒண்ணு, இருதயத்துல ஒண்ணு பேசுறவங்க அல்ல, 3மே ஒன்றாக செயல்படுகிற சுபாவம் உடையவன் தான் உண்மையான உத்தமன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு பிடிக்காத ஒரு மனுஷங்க நம்ம முன்னாடி நிற்கிறாங்கன்னா வலுக்கட்டாயமா அவங்க கிட்ட சிரித்துட்டு பேசுவோம். ஆனா உள்ளுக்குள்ள அவங்க நமக்கு எதிராக செய்த கிரியைகளை வைத்து நினைத்து கொள்வோமா இல்லையா? இப்படியெல்லாம் அன்னைக்கு செஞ்சாங்க, இப்படியெல்லாம் பேசுனாங்க, உள்ளுக்குள்ள ஒன்றை நினைப்போம். அவங்களை குறித்த சிந்தனையில உனக்கெல்லாம் ஒரு நாள் ஒன்று நடக்குமா இல்லையா பாரு, நம்ம எண்ணத்துல அவங்களை குறித்து இப்படி யோசிப்போம். ஆனா வாயினால ஏதோ நம்ம அவங்களை ரொம்ப நேசிக்கிறது போல பேசுவோம். இவர்கள் உத்தமர்கள் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகின்றார். இப்பேற்பட்ட சுபாவம் நமக்குள்ள இருந்தால் நாம் இன்னும் பூரணமாகவில்லை. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கவும் முடியாது. அவர் சொல்லுகின்றார், நீங்கள் மன்னியுங்கள், நீங்கள் மறந்து விடுங்கள், நீங்கள் மன்னிக்கிற பொழுது உங்களுடைய தப்பிதங்களையும் நான் மன்னிப்பேன் என்று அவர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்கிறோமா இல்லையா? பரமண்டல ஜெபம் சொல்லுகிறவர்களுக்கு தெரியும், அதுல டெய்லி அந்த ஜெபத்துல அதுல ஒரு வார்த்தை இருக்குமா இல்லையா? ஆண்டவரே எங்க தப்பிதங்களை நீங்க மன்னிக்கணும், நாங்களும் மற்றவங்க தப்பிதங்களை நாங்க மன்னிப்போம்னு சொல்லிட்டு ஜெபத்துல வெறும் வார்த்தை என்ன சொல்லிட்டு வந்துருவோம். ஆனா அந்த கிரியைகள்ல இருக்குமா? இருக்காது. மறுபடியும் அவங்கள போய் பார்க்கிற பொழுது அப்படியே ஃபயரா தான் நின்றுட்டு இருக்கும். சிரிச்சா கூட சிரிக்க மனசு வராது. இப்படியெல்லாம் பேசிட்டு எப்படிங்க சிரிக்க தோணும்னு நம்ம கேட்குறோம் இல்லையா?
உண்மையா இருக்கலாம் ஒரு வேளை. ஆனா ஏசப்பாவால எப்படி அவங்கள பார்த்து பேச முடிந்தது? எப்படி அவர்களை பார்த்து சிநேகிதரே என்று அழைக்க முடிந்தது? எப்படி அவர்களை நேசித்து அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுக்க முடிந்தது என்று கேட்கின்றேன். அவர் சொன்னார், என்னை பின்பற்றி வாருங்கள். என்னை பின்பற்றி வரணும்னா உங்களுக்கு கொடுத்த சிலுவையை நீங்க எடுத்துக்கொண்டு வாங்கன்னு அழைத்தார். அதான் அந்த சிலுவை என்ன தெரியுமா? நம்மளால முடியாது, ஆனா அதை நிச்சயமாய் செய்துதான் ஆக வேண்டும். கிறிஸ்து கட்டளையிட்டு இருக்கின்றார், நாம் அதை செய்துதான் ஆக வேண்டும் என்று. அவருடைய விருப்பத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு உங்கள் விருப்பத்தை நீங்கள் தள்ளிவிட்டு ஒரு வாழ்க்கை வாழுறீங்கன்னா நீங்க உத்தம வழியில நடக்கிறீர்கள் என்று அர்த்தம். அல்லேலூயா. கிறிஸ்துவால் முடியாதை முடித்து காட்டினார். அடித்தவர்களை மன்னியும் என்று சொன்னார். மறுதளித்தவனையும் மறுபடியும் நேசித்து ஊழியத்தை கையில கொடுத்தார். காட்டி கொடுத்தவனையும் சிநேகிதனை என்று அழைத்தார். பின்மாறி போன யோனாவுக்கு திரும்பவும் வாழ்வு கொடுத்து ஊழியத்தை செய்ய வைத்தார், கற்றுக் கொடுத்தார். இப்படி எண்ணற்ற காரியங்கள் உண்டு. இயேசு நமக்கு முன்மாதிரியாக விட்டு சென்ற காரியங்கள். என் அன்பு ஜனமே, நம்ம உத்தமர்கள் என்று கர்த்தர் சொல்ல வேண்டும் என்றால் உண்மையாக பேசுங்க, உண்மையாக நினைத்துக் கொள்ளுங்கள், உண்மையாக இருதயத்துல காரியங்களை வைத்துக் கொள்ளுங்க. வைராக்கியங்கள் வேண்டாம், பழி வாங்குகிற எண்ணங்கள் வேண்டாம், விரோதங்கள் வேண்டாம். உங்களை எதிர்த்தவங்க, உங்களுக்கு விரோதமா எழும்பினவங்க முன்னாடி வராங்களா, சகித்து கொண்டு கடந்து போங்க. மறு வார்த்தை பேச வேண்டாம். முடிந்தால் உதவி செய்யுங்க, முடிந்தால் தூக்கி விடுங்க. கர்த்தர் அதுதான் நம்ம கிட்ட இன்னைக்கு எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இரு வழிகள் உள்ளவன் தன்னுடைய வழிகளில் நிலையற்றவனாக இருக்கிறான். இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்யாத என்று அவர் சொல்லி இருக்கிறார். இருதயத்திலே ஒரு வாழ்க்கை வேண்டாம், வெளியரங்கத்திலே ஒரு வாழ்க்கை வேண்டாம். நம்ம உள்ளாடியும் வெளியாடி உண்மையான ஒரு வாழ்க்கை வாழுவோம். கர்த்தர் நம்மில் பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. 4வது வாசிக்கின்ற பொழுது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். அல்லேலூயா. நோவா தன் காலத்துல இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தன்னுடைய காலத்துல இருந்தவர்களுக்கு உள்ளே, நல்ல கவனிங்க, இருந்தவர்களுக்கு உள்ளே எத்தனையோ பேர் இருந்தாங்க. ஆனா அவர் ஒருவர் மட்டும்தான் யாரா இருந்தான்? உத்தமனா இருந்தான்னு பார்க்கிறோம் இல்லையா? இங்கே கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, எல்லார் பாவம் செய்கிற ஒரு கூட்டத்தின் நடுவிலும் நீ உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை, உன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தம் காத்துக்கொள்ள முடியும் என்றால் அதை நான் விரும்புகிறேன். அதுதான் உண்மையான உத்தமமான ஒரு வாழ்க்கை. குற்றம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நம்ம தேசத்துல, நம்ம சொந்த ஊர்ல ஒரு 500 பேர் இருக்கணும்னு வைத்துக் கொள்ளுங்கள். அந்த 500 பேர்ல நீங்க ஒருத்தங்க, இங்க வர ஒருத்தங்க அங்க இருக்கிறீங்க. எல்லாருமே ஒரு பாவமான ஒரு வழியில பின்பற்றி போறாங்க. இதை செய்தால் நல்லா இருக்கும், இதை வாங்கினா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த 500ல நீங்க ஒருத்தர் மட்டும் அதை விட்டு விலகி வரணும்னு கர்த்தர் விரும்புறாரே தவிர அந்த 499 பேர் பின்னாடி நீங்க போனோன்னு கர்த்தர் விரும்பல. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் என்னது, எங்க மெஜாரிட்டி கூட்டம் ஓடுதோ அங்க பின்னாடியே ஓடுவாங்க இல்லையா? அவங்க இதை செய்யறாங்க, நம்மளும் செய்யணும். அதை அவங்க வாங்குறாங்க, நானும் வாங்கணும். அவங்க இதை பேசுறாங்க, நானும் பேசணும். இப்படி செய்து 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 காப்பி அடித்து இன்னைக்கு தன்னுடைய பரிசுத்த வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கிறாங்க. அன்பு ஜனமே, நோவாவுடைய காலத்துல 2 பேர் 3 பேர் அங்க வாழ்ந்தாங்க. எத்தனையோ நூற்றுக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த தேசத்துல வாழ்ந்திருப்பாங்க. அந்நாட்களிலே அங்க இருந்தவர்களுக்குள்ளே பாவம் பெருகி 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 வான பரியந்தம் எட்டிவிட்ட ஒரு பாவம். ஆண்டவர் சகித்திருப்பார், பொறுத்திருப்பார், எச்சரித்திருப்பார். நோவா நீதிமானா இருந்தபடியினால் அவரும் சொல்லி இருப்பார். இப்பேற்பட்ட எல்லா சந்தர்ப்பங்களும் கொடுத்த பிறகும் இப்படிதான் நான் இருப்பேன் என்று சொல்லிட்டு ஒரு துணிகரமான பாவம் நோவாவின் நாட்களை பெருகின பொழுது ஆண்டவர் அந்த தேசத்தை முழுமையா அழிக்கணும்னு முடிவே பண்ணிட்டாரு. ஆனா ஆண்டவர் தேடுறாரு. அங்க தேடுகிற பொழுது எல்லாரையும் அழிக்கணும்னு முடிவு பண்ண தகப்பன் அங்கே ஒரு நோவா தன் பிள்ளையாக இருப்பதை பார்த்து அவனையும் அவன் குடும்பத்தையும் அவன் மூலமாக அடுத்த சன்னதி உருவாக்கப்படுகின்ற எல்லா ஆயத்தங்களையும் செய்து பத்திரமாக பேழைக்குள் வைத்து பாதுகாத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம்
நான் மட்டும் உண்மையா இருந்து எனக்கு என்ன கிடைக்க போகுது? உங்களுக்கான ஒரு பேழை அவர் வைத்திருக்கின்றார். நம்ம உண்மையா தேவனுக்குள்ள வாழுகிற பொழுது எந்த சூழ்நிலையிலும் பாவம் செய்வதற்கான சந்தர்ப்பம் அமைந்தாலும் அதை செய்யாதபடிக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் காத்துக் கொள்ளுகிற பொழுது உங்களுக்கான ஒரு பேழை அவர் வைத்திருக்கின்றார். எப்பேற்பட்ட ஒரு துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், எப்பேற்பட்ட அலைக்கடல்கள் எதிராக மோதினாலும் உங்களை பத்திரப்படுத்தி கொண்டுட ஒரு படகை அவர் வைத்திருக்கின்றார். உங்களை சேதமின்றி காக்கும்படி அதில் படகு ஓட்டியாக அவரே வந்து அமர்வார் என்பதை மறந்து விடாதீங்க. நோவாவை பேழைக்குள் அடைத்தது கர்த்தர் தான். அந்த கதவை நோவா அடைக்கவில்லை, கர்த்தர் தான் கதவை அடைத்தார், கர்த்தர் தான் கதவை திறந்தார். அவர் ஏற்ற நாட்கள் வரையிலும் உள்ளுக்குள்ளே வைத்து வேண்டிய ஜீவ சுவாசத்தை கொடுத்தார், வேண்டிய மன்னாவை கொடுத்தார், வேண்டிய எல்லா சுகத்தையும் கொடுத்தார். அவர்களை சமாதானத்தோடு கூட உள்ளே அழைத்து கொண்டு போன கர்த்தர் அதே சமாதானத்தோடு கூட வெளியே கொண்டு வந்து நிறுத்தின தெய்வம் யார் என்றால் நம்மை நேசிக்கிற தகப்பன் தான். என் அன்பு ஜனமே, நீங்களும் ஒரு நோவாவை போல மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். நான் உண்மை உள்ளவன், நான் உத்தமன் என்று வெளியே சொன்னால் போதாது. நம்ம வேலை பார்க்கிற இடத்துல நம்முடைய பரிசுத்தை பட்சிக்கின்ற பல கருவிகள் கடந்து வரும், பல மனிதர்கள் கடந்து வருவாங்க. நம்ம வீட்டிற்குள்ளே நம்முடைய பரிசுத்தை உடைக்கும்படி, நம்முடைய வார்த்தைகளை பல விதத்திலே தாறுமாறு ஆக்கும்படி சூழ்நிலைகளை சத்துரு கொண்டு வருவான். பிள்ளைகள் மூலம் கொண்டு வருவான், கணவன் மூலம் கொண்டு வருவான், மனைவி மூலம் கொண்டு வருவான், நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் மூலம் கொண்டு வருவான், நம்முடைய எஜமானன் மூலம் கொண்டு வருவான், ஏதோ ஒரு இடத்துல நம்முடைய சொந்தங்கள் மூலம் கொண்டு வருவான். யார் மூலம் உங்களுடைய பரிசுத்தத்தை உடைக்க வேண்டும் என்று சத்துரு முயற்சி செய்தாலும் அந்த இடத்துல ஒரு நோவாவை போல நீங்கள் தனித்து நின்றீர்களே ஆனால் கர்த்தர் உங்களுக்கு எதிராக எழும்புகிற மனிதர்களை தூரப்படுத்தி உங்களை பத்திரமாக பேழைக்குள் வைத்து பாதுகாத்து உங்களை சரியான நேரத்தில் கர்த்தர் கதவை திறந்து உங்களுக்கான வாசலை திறந்து உங்களுக்கான நன்மைகளை கொடுத்து உங்களையும் அவர் ஒரு சாட்சியாக நிறுத்தி பலுகி பெருக பண்ணுவார். அல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல. அவர் வசனித்து நிறைவேற்றாது போகிற தெய்வம் அல்ல. அவர் கட்டளையிட்டு கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையை முடித்து காட்டுவார். அன்பு ஜனமே, வேதத்திலே உண்மையோடு கூட வாழ்ந்து உத்தமமாய் நடந்து அவர்களை பொல்லாத வழிகளிலே நடத்தின ஒரு கூட்டத்தை குறித்து நம்ம தியானித்தோம்னா வேதத்தில் நமக்கு முதல் தெரிந்தது எஸ்தரின் புஸ்தகத்திலே ஆமான், இனி ஒன்று யாரு? மொர்தெகாய் இல்லையா? மொர்தெகாய் உத்தமம் நிறைந்த ஒரு மனிதன், ஆமான் துஷ்டன், அவன் ஒரு பொல்லாதவன். அந்த மொர்தெகாயை எப்படியாகிலும் அழிக்க வேண்டும், யூத குலத்தை எப்படியாகிலும் முடிக்க வேண்டும் என்பது ஆமானுடைய விருப்பம். எனவே அவன் எல்லா கட்டளையும் பெற்று ராஜாவை தந்திரமா ஏமாற்றி சட்டத்தையும் இயற்றி 75 அடி உயரமுள்ள தூக்கு மரத்தை யாருக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தான்? மொர்தெகாயை தூக்கிலே போட்டு கொல்வதற்காக. இது மொர்தெகாய்க்கு தெரியுமா? தெரியாது. ராஜாவுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் ஆமானுக்கும் அவன் வீட்டாருக்கும் மாத்திரம்தான் தெரியும். ஆண்டவர் மொர்தெகாயை கொல்லும்படிக்கு தூக்கு மரத்தை ஆயத்தம் செய்ய தொடங்கின பொழுது ஆண்டவர் தடுக்கல. அந்த தூக்கு மரத்தை உருவாக்கி முடிக்கும் வரையிலும் ஆண்டவர் ஆமானை எதுவுமே செய்யல. நீ செய் என்று அவர் விட்டு கொடுத்தார். எதிரான யோசனைகளை செய்கிற பொழுது ஆண்டவர் தடுக்கல, நீ செய் என்று விட்டு கொடுத்தார். எதிரான சட்டத்துக்கு முத்திரை போடுகிற பொழுதும் அவர் தடுக்கல, நீ செய் என்று விட்டு கொடுத்தார். இப்படி கடைசி தருணத்திலே ஆமான் அவ்விடத்திலே எல்லா பழியையும் போட்டு மொர்தெகாயை தூக்கிலே ஏற்ற வேண்டும் என்கின்ற சந்தோஷத்தின் மதியினத்திலே வந்து நிற்கிறது வரையிலும் ஆண்டவர் எந்த உண்மையும் வெளிப்படுத்தல, விட்டு கொடுத்தார். நீ செய், நீ பேசு, நீ ஆயத்தம் பண்ணு. ஆண்டவர் அமைதியாக இருந்து விட்டு கடைசி நேரம் வந்த பொழுது ராஜாவுக்கு ஆண்டவர் தூக்கத்தை கெடுத்தார். தூங்க சென்ற ராஜாவை தூங்க விடவில்லை, எடுத்து வாசிக்க வைத்தார் புத்தகத்தை. உள்ளே இருந்த ரகசியம் அப்ப ராஜாவுடைய காதுகளுக்கு வருகிறது. ராஜாவை கொலை பண்ண வேண்டும் என்று போட்ட திட்டம் அங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. அந்த திட்டத்தை யார் வெளிப்படுத்தி ராஜாவை காப்பாற்றினது? மொர்தெகாய் என்று அங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. அவனுக்கு அதற்காக நீங்க ஏதாவது மரியாதை செய்தீர்களா என்று கேட்ட பொழுது இல்லை என்று சொன்ன பொழுது அழைக்கின்றார். மரியாதை கௌரவம் கொடுக்கப்படுகிறது. இங்கே இதற்கு எல்லாவற்றுக்கும் காரணம் யார் என்று எஸ்தர் ராஜாத்தின் மூலம் கர்த்தர் அந்த இடத்துல வார்த்தைகளை வெளிப்படுத்தினார். இப்பொழுது 75 அடி தூக்கு மரம் ஆயத்தம் பண்ணி முடிக்கப்பட்டு விட்டது. அதிலே தூக்கு போடப்பட்டது யாரு? செய்த ஆமான். அந்த வசனம் சொல்கிறது என்ன? உத்தமர்களை பொல்லாத வழிகளிலே நடத்துகிறவன் தான் வெட்டின குழியில் தானே விழுவான். விழுந்தானா இல்லையா?
விழுந்தான். அன்பு ஜனமே, இன்றைக்கும் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒரு மொத்தகாயை போல இருக்கிறோம். பல நன்மை செஞ்சுட்டே இருக்கிறோம், பல விதத்துல மறைமுகமாய் பல காரியங்களை நம்ம செய்து கொண்டே இருக்கிறோம் கர்த்தருக்கு பயந்து. ஆனா ஒரு ஆமான் நம்ம கூட இன்னைக்கு இருந்துட்டு நம்ம பெயரை கெடுக்கணும், நமக்கு வரக்கூடிய நன்மையை வரவிடக்கூடாது, நமக்கு கெட்ட பெயர் உண்டாக்க வேண்டும், நம்ம ஆசீர்வாதமா இருந்து விடக்கூடாது, நம்ம எப்படியாகிலும் அழிக்க வேண்டும், நம்ம மேல வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆமான் நமக்கு எதிராக இன்னைக்கு பின்னாடி போராடிட்டே இருக்கிறான். நம்ம உடனே நினைக்க கூடாது அந்த ஆமான் எடுக்கிற தீர்ப்பு தான் என்னுடைய வாழ்க்கையின் முடிவுன்னு நினைக்காம, நீங்க உத்தமமா கர்த்தரை பின்பற்றி வாழ்ந்து கொண்டு உங்க பாதை சரியா இருந்துச்சுன்னா அந்த ஆமான் செய்கிற எல்லா திட்டங்களும் முடிச்சு அவன் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுவான் இல்ல தூக்கி போடுறதுக்கு. அந்த டைம்ல கர்த்தர் இறங்கி வந்து அந்த குழியில அவனை தூக்கி போட்டு உங்களுக்கு மேன்மையான இடத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. மொர்தெகாய் ஒரு நாள் அரண்மனையில வெளிலதாங்க உட்கார்ந்துட்டு இருந்தாரு. ஆனா இந்த உண்மை தெரிந்த பிறகு ராஜாவின் அடுத்த ஸ்தானத்திலே அந்த மொர்தெகாயை கர்த்தர் அமர்த்தி இருந்தார், மேன்மையான இடத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். அதான் நம்முடைய தேவன் செய்கிற காரியம். கேட்கிற என் அன்பு ஜனமே, இன்னைக்கு உங்கள் எதிரான ஆமான்களை பார்த்து பயப்படாதீங்க, எதிராக எழும்புகிற மனிதனுடைய சூழ்ச்சிகளை பார்த்து கலங்காதீங்க. உங்க கூட இருக்கிறவர் கர்த்தர். மனுஷன் கூட இல்லாம இருக்கலாம், மனுஷன் உங்களுக்கு பேசுகிறதற்கு இல்லாம இருக்கலாம், நீங்க செய்த நன்மைகளை சொல்லி வெளியிலே காண்பிப்பதற்கு ஒருவர் கூட இல்லாம இருக்கலாம். நேரம் வருகிற பொழுது, குறித்த காலம் வருகிற பொழுது உங்களுடைய சுபாவத்தை அறிகிற தகப்பன் உங்களுக்கான காரியத்தை வெளியே கொண்டு வருவார். உங்களுக்காக பேசுவதற்கான நாவுகளை கர்த்தர் எழும்ப செய்வார். உங்களுக்காக யுத்தம் செய்கிற கரங்களை கர்த்தர் உருவாக்குவார். உங்களுக்கான வாசலை திறக்கிற ஜனங்களை கர்த்தர் கொண்டு வருவார். தடைப்பட்டு இருக்கிற எல்லா காரியங்களிலும் தேவன் மேன்மையை கொண்டு வரும்படியான குறித்த நாட்கள் வருகிற பொழுது எந்த ஆமான் வந்தாலும் அதை தடுக்க முடியாது. அல்லேலூயா. இன்னும் வேதத்திலே தானியேல் உத்தமமான ஒரு மனிதன். அவருடைய விருப்பம் ஜெபம் நிறைந்த வாழ்க்கை. ஆனா பொல்லாதவருடைய விருப்பம் ஜெபத்தை தடுக்க வேண்டும் என்கின்ற ஆசை. அந்த இடத்துல கர்த்தர் என்ன செய்தாரு? கர்த்தருடைய பிள்ளையை சிங்கக்கவிக்குள்ள தூக்கி போடும் வரையிலும் பொறுத்திருந்தார், சட்டத்தை ஏற்று வரையிலும் பொறுத்திருந்தார். ஆனா சிங்கக்கவிக்குள்ள போட்டு வெளியே கொண்டு வந்த பிறகு எந்த பொல்லாத கூட்டம் ஜெபத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அந்த தேவ பிள்ளைக்கு விரோதமாக எழும்பினார்களோ அந்த கூட்டம் தான் அந்த சிங்கத்துக்கு உணவாக வைக்கப்பட்டது. அல்லேலூயா. அன்பு ஜனமே, ஒருவேளை சிங்கக்கவின் அனுபவத்துக்குள்ள கூட கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தலாம். ஆனா சிங்கங்கள் சேதப்படுத்த கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். உங்க வாழ்க்கையை பட்சிக்க அனுமதிக்கவே மாட்டார். சிறைச்சாலை அனுபவத்துக்குள்ள இருக்கிறது போல ஒவ்வொரு நாளும் 4 சுவர்களை மாத்திரம் பார்க்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள நீங்க இருக்கலாம். ஆனா அடைப்பட்டு போக கர்த்தர் விட மாட்டார். ஏற்ற நாட்கள் வருகிற பொழுது கர்த்தர் அதற்கான வாசலை திறந்து உங்களை கர்த்தர் சாட்சியாக கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா. உங்க கூட கர்த்தர் இருக்கிறாரு. நீங்க கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைங்க, நீங்க உத்தமமாய் கிறிஸ்துவை பின்பற்றுகிற பிள்ளைகள் என்பதை தேசம் காணும்படி, எதிராக பேசின நாவுகள் பார்க்கும்படி கர்த்தர் உங்களுடைய ஸ்தலத்தை விஸ்தாரமாக்குவார். அல்லேலூயா. அன்பு ஜனமே, கேட்ட இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிற காரியம் என்ன? உத்தமர்கள் நன்மையை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நம்ம நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய தகப்பனுடைய விருப்பம். அதற்கு அவர் விரும்புகிற காரியம், சத்துரு உங்க மேல குற்றங்களை வைக்காதபடிக்கு உங்களுடைய சுபாவம் உத்தமம் நிறைந்ததாக, நேர்மை நிறைந்ததாக, பரிசுத்தம் நிறைந்ததாக, கீழ்ப்படிதல் நிறைந்ததாக, வசனத்தோடு கூட ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கின்றதாக நீங்கள் உங்கள் வழிகளை பாதுகாத்துக் கொள்ளுகிற பொழுது உங்களுக்கு எதிராக எழும்புகிற எல்லா பொல்லாத கூட்டத்தின் குழிகளையும் நானே நிர்மூலமாக்கி போட்டு உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் நம்மோடு கூட பேசுகின்றார். கேட்ட இந்த வார்த்தைகளை இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். ஏசப்பா, என் வழிகளை மாற்றுங்க, நான் உத்தமம் நிறைந்தவனாக மாற வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருவரும் எழுந்து நின்று தேவ சமூகத்துல நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். நம்ம வழிகளை ஆராய போகின்றோம், நம்முடைய வாழ்க்கை ஆராய போகின்றோம், நம்முடைய எல்லா நினைவுகளையும் ஆராய போகின்றோம். அன்பு ஜனமே, இது ஒப்பு கொடுக்கிற நேரம். நம்ம வாழ்க்கையில எதிரான சூழ்நிலைகள் அநேகம் இருக்கிறது. தேவன் அதை அறிகின்றார், தேவன் அதை பார்க்கின்றார், அவர் அதை கவனித்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் இந்த எதிரான சூழ்நிலைகள் முதலாவது மாற வேண்டும் என்றால், நமக்கு எதிராக வெட்டப்பட்ட குழிகளிலே சத்துருவான விழுந்து போக வேண்டும் என்றால், கிறிஸ்து முதலாவது நம்மளே சொல்லப்படுகின்ற காரியம், நீ உத்தமனாக மாறு, நீ உத்தமனாக மாறு. உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று வேதம் சொல்லுகிறது. உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று வேதம்
வேதம் சொல்லுகிறது, பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம், கீழ்ப்படிதலே உத்தமம். முதலாவது உங்களை கீழ்ப்படிய ஒப்பு கொடுங்க. தேவ வார்த்தைக்கு, தேவ வசனத்துக்கு, அவர் நமக்கு போதித்த எல்லா ஆலோசனைகளின் படி வாழ்வேன் என்று உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கிற பொழுது, உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்கிற பொழுது எதிரான எல்லா காரியங்களை கர்த்தர் இன்றைக்கு நம்மை விட்டு மாற்றுவார். யாவரும் இணைந்து தேவ சமூகத்துல நம்மை குறித்து நம்ம ஒப்பு கொடுப்போமா? அன்பு ஜனமே, இன்னைக்கு பாருங்க, வேதத்தை நீங்க எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க? உங்களுக்குள்ள நீங்களே கேள்வியை எடுத்துக் கொள்ளுங்க. எந்த அளவிற்கு வேதத்தோடு கூட இன்னைக்கு இணைந்து செயல்படுகிறீங்க? தேவனை குறித்த பயம் இருக்கிறதா? பாவத்துக்கு விலகுகிற எண்ணம் இருக்கிறதா? நம்ம இன்னைக்கு ஒரு மொபைல் போன் யூஸ் பண்ணுகிற பொழுது கூட எத்தனையோ சோசியல் மீடியாஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் இல்லையா? தேவையற்ற காரியங்கள் வருகிற பொழுது தேவன் இது எனக்கு குறித்தது அல்ல, இதை நான் பார்க்க கூடாது என்று அதை இன்னைக்கு விலக்கிக் கொள்ளுகிற எண்ணம் வருகிறதா? இல்ல நம்ம தேவையில்லாம இன்னைக்கு ரீல்ஸ் பார்த்து கொண்டு இருக்கிறோமா? தேவையில்லாம சினிமா காரியங்களுக்கு நம்முடைய கண்களுக்கு இடம், இச்சைகளுக்கு இடம் கொடுக்கிறோமா? தேவையில்லாத காரியங்களை பார்த்து இன்னைக்கு பொழுதுபோக்குக்காக இன்னைக்கு சில காரியங்களில் அடிமைப்பட்டு இருக்கிறோமா? கர்த்தர் அதையும் பார்க்கின்றார். ஏதோ இது சின்ன விஷயம் தானே, இது சாதாரண விஷயம் தானே, இது எல்லாம் ஒரு பாவமா என்று நினைத்துக் கொள்ளாதீங்க. கர்த்தர் எல்லா காரியங்களையும், இருதயத்தின் காரியங்களை ஆராய்ந்து அறிகிறவர். நம்ம கையில் இருக்கிற மொபைல் போனுக்குள்ள இன்னைக்கு பரிசுத்தம் இருக்கிறதா? அதுல பேசுகிற நபர்களோடு கூட பரிசுத்தமான காரியங்களை நான் பேசுகிறோமா? பரிசுத்தமான காரியங்களை நான் பார்க்கிறோமா? பரிசுத்தமான காரியங்களை நான் கேட்கிறோமா? உங்களுக்குள்ள நீங்களே கேள்வியை எழுப்பிக் கொள்ளுங்க. உங்களுக்குள்ள நீங்களே கேள்வியை எழுப்பிக் கொள்ளுங்க. தேவனுக்கு முன்பதாக யாரும் வேஷம் போட முடியாது. கர்த்தருக்கு முன்பதாக யாரும் தன்னை உத்தமன் என்று வெளித்தோறுதலை காட்டிக்கொள்ள முடியாது. அவர் உள்ளந்திரியங்களை பார்க்கிறவர், உள்ளான எண்ணங்களை பார்க்கிறவர், உள்ளான இருதயத்தின் நினைவுகளை பார்க்கிறவர், உள்ளான சிந்தனைகளை பார்க்கிறவர். உள்ளான மனிதன் புதிதாக்கப்பட்டால் ஒழிய நம்ம பூரணர்களாக மாறிவிட முடியாத அன்பு ஜனமே, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. பொல்லாத எண்ணங்கள் வேண்டாம், பொல்லாத சிந்தனைகள் வேண்டாம், வைராக்கியமான எண்ணங்கள் வேண்டாம், வேதத்துக்கு புறம்பான வாழ்க்கை வேண்டாம், வசனத்துக்கு புறம்பான ஒரு வாழ்க்கை வேண்டாம். எல்லாவற்றிலும் பூரணர்கள் ஆகும்படி உத்தம வழியை பின்பற்ற உங்களை ஒப்பு கொடுங்க. இரு வழிகள் நமக்கு வேண்டாம், இரு எஜமான்கள் நமக்கு வேண்டாம், இரு நினைவுகள் நமக்கு வேண்டாம். எல்லா காரியங்களிலும் ஒரே தெய்வம், ஒரே வழி, ஒரே வாழ்க்கை என்று தேவனுடைய வழிகளிலே உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ஒரு நோவாவை போல தனித்து உங்கள் விசுவாச வாழ்க்கையை, உங்கள் பரிசுத்த வாழ்க்கையை வெளிப்படுத்துங்க. அன்பு ஜனமே, வெளிப்படுத்துங்க. என்னை ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்க நான் போனேன்னு சொல்லாதீங்க. என்னுடைய சொந்தக்காரங்க அழைத்தாங்க போனேன்னு சொல்லாதீங்க. அவங்க கட்டாயப்படுத்தா இதை செஞ்சேன்னு சொல்லாதீங்க. இல்ல, கர்த்தர் ஒரு தனி நோவாவை போல உங்களை வாழ வேண்டும் என்று அழைக்கின்றார். ஒரு நோவாவை போல உத்தம வாழ்க்கையை கட்டி காத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அன்பு ஜனமே, இத்தனை சுபாவங்களும் உங்களுக்குள்ளே அடங்குகின்ற பொழுது உங்களுக்கு எதிராக எழும்புகிற ஆமான்களை, உங்களுக்கு எதிராக எழும்புகிற ராஜாக்களை, உங்களுக்கு எதிராக எழும்புகிற சத்துருக்களை கர்த்தர் வாதிப்பார். கர்த்தர் அவங்களை அதே குழியில விழுந்து போக செய்வார். உங்களுக்காக அவர் யுத்தம் செய்வார். அவர் எவ்வளவு பலத்தவனாக இருந்தாலும் சரி, அதிகாரத்திலே உயர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, பணத்திலே மேன்மையுள்ளவர்களாக இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு முன்பதாக ஒரு சிறு தூசியை போல மாறி விடுவார்கள். அதற்கு நாம் நம்முடைய வாழ்க்கை முதலாவது தேவனுக்கு நேராக ஒப்பு கொடுக்க வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். அன்பு ஜனமே, அன்பு தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளையுடைய இருதயத்திலே கர்த்தர் பேசுவீராக. இந்த வார்த்தைகள் படி தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க கிருபை செய்வீராக. எதிரிகளை முறியடிக்க வேண்டும் என்கிறது மட்டுமல்ல, என் வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு முன்பதாக குற்றமற்றதாக காணப்பட வேண்டும் என்கிற விருப்பமும் ஒவ்வொருவருக்குள்ளும் உருவாக்கப்படட்டும். அன்பு ஜனமே வந்து சொல்லட்டுமா, எவ்வளவு நம்ம உண்மையாக வாழ்ந்தாலும் இந்த உலகம் நம்ம ஒருவேளை குறை சொல்லலாம். ஆனா உலகம் நமக்கு சர்டிபிகேட் கொடுக்கணும்னு வாழாதீங்க. உங்களை படைத்த தெய்வம் உண்மையுள்ள ஊழியக்காரனே, உண்மையுள்ள மகனே, உண்மையுள்ள மகளை என்று அழைக்கும்படிக்கு உங்கள் வாழ்க்கையை தேவனுக்கு முன்னதாக உண்மையாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று கர்த்தர் நம்மை பார்த்து பேசுகின்றார். இந்த வார்த்தையின்படி பிள்ளைகளை கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் நீதியின் வாழ்க்கையை கர்த்தர் நடத்தும். இதை குறித்த ஒரு எண்ணம், தியானம் ஒவ்வொரு நாளும் இருக்கட்டும். இந்த வசனத்தை எங்கே விட்டு போகாதபடி ஒவ்வொரு நாளும் இதனையே தியானமாய்க் கொண்டு நீதியாய் வாழ கர்த்தர் கற்றுக் கொடுங்க. ஆமென்.